நடப்பாண்டில் இதுவரை 28 பேர் ரேபீஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு 4.8 லட்சம் பேர் நாய் கடியால் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தமிழக சுகாதாரத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட அதிகரித்திருக்கிறது இந்த எண்ணிக்கை. கடந்த ஆண்டு 43 பேர் ரேபீஸ் நோயால் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கு? தமிழகத்துல 2025ஆம் ஆண்டுல இன்னும் ஒரு மாதம் மீதம் இருக்கிறது இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு. இதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் தமிழகத்துல தற்போது வரைக்கும் 5.2 லட்சம் பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 28 பேர் ராபிஸ் நோயால உயிரிழந்திருப்பதா தமிழக பொது சுகாதாரத்துறையுடைய நோய் தடுப்புத்துறை தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 4.8 லட்சமாக இருந்த நாய்க்கடி பாதிப்புகள் இந்த ஆண்டு தமிழகத்துல 5.25 லட்சம் பேர் வரைக்கும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 43 பேர் நாய்க்கடியால உயிரிழந்த நிலையில இந்த ஆண்டு தற்போது வரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக பொது சுகாதாரத்துறையுடைய ஆய்வுல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நாய்க்கடி பாதிப்புகள் என்பது தமிழகத்துல அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் அரசு பொது மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள்ல நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் இன்னமும் அந்த இருப்பு என்பது தொடர்ந்து இருப்பதாக சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அணுகி ராபிஸ் நோய்க்கு எதிரான அந்த ARV தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அப்படி ராபிஸ் நோய்க்கான அந்த தடுப்பூசியை செலுத்துவதன் மூலமாக உயிரிழப்பு பெருவாரியாக குறைக்க முடியும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது. நாய் தனது நகத்தால் கிழித்தாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலோ ரிக் என்று சொல்லக்கூடிய ராபிஸ் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய 3ஆம் கட்ட தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது நல்லது என சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 4 டோஸ் ARV தடுப்பூசியை அட்டவணைப்படி தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், சில செல்ல பிராணிகள் மற்றும் அல்லது பழக்கமான நாய்கள் கடித்தால் பாதிப்பில்லை என்று கருதி தடுப்பூசி போடுவதை தவிர்த்து வருவதால ஒரு சில உயிரிழப்புகள் தமிழகத்துல கடந்த காலங்களில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், எனவே எந்த வகையான செல்ல பிராணியாக இருந்தாலும் சரி அல்லது ரோடுகள்ல சுற்றி தெரியக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, லேசாக கீழினாலோ அல்லது கடித்தாலோ உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பொது சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நாய்க்கடி பாதிப்புகள் அதிகரித்தாலும் கூட தொடர்ந்து உயிரிழப்பு என்பது கட்டுக்குள் வைக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.